Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2025ல மிஸ்ட்ரி, sci-fi, horror thriller கதையா ரிலீஸ் ஆன பிராங்கன்ஸ்டைன் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்சுவலா இதே பேர்ல இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் அந்த பழைய படங்களுக்கும் இந்த படத்துக்கும் இருக்க ஒரு சின்ன வித்தியாசம் இந்த படத்தோட எண்டிங்ல உங்களுக்கு புரிய வரும். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டு புள்ளியா நினைச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். அப்புறம் என்னோட அம்மா நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு அதுல 2 விதமான ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸை நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். அளவுக்கு அதிகமான ஹேர் ஃபால், ஆரம்ப நிலை வழுக்கை, பூச்சி விட்டு, புழு வெட்டு, தலையில ஏற்படக்கூடிய அரிப்பு, இன்ஃபெக்ஷன், முடி வெடிப்பு, அப்புறம் இளநரை, இந்த மாதிரியான எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே நம்ம ஆயில் கண்டிப்பா ரிசல்ட் கொடுக்கும். இதை நான் மட்டும் சொல்லல, ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ண நூத்துக்கணக்கான கஸ்டமர்ஸும் ரிவ்யூவா கொடுத்திருக்காங்க. சோ வெயிட் பண்ணாம டக்குன்னு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபரா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் நல்ல ஆஃபரா பண்ணி கொடுக்குறேன். கமெண்ட் செக்ஷன்ல வாட்ஸ்அப் அப்புறம் இன்ஸ்டாகிராமோட லிங்கை கொடுக்குறேன். உடனே உங்களோட ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. மீதி வேலையை நாங்க பாத்துக்கிறோம். அப்படியே இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. ஒருவேளை இந்த பிறவில மனுஷனா பிறக்காம இருந்திருந்தா நீங்க என்னவா பிறக்க ஆசைப்பட்டிருப்பீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கழுகா தான் வாழ நினைப்பேன். சோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அட முக்கியமான இன்னொன்னு மறந்துட்ட பாருங்க, எனக்கு எடிட்டர் தேவை, அதுவும் எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. யாருக்காச்சும் என் கூட ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணணுங்கிற ஐடியா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க நம்பருக்கே கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன ஏதுன்னு மத்த விஷயங்களை பேசிப்போம். சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஆரம்பத்துல வருஷம் 1857 ஃபர்தர் மோஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய வடதுருவத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பனிப்பிரதேசத்தை காட்டுறாங்க. அதுக்கு மத்தியில பனிப்பாறைகளுக்கு நடுவுல முன்னையும் போக முடியாம பின்னையும் போக முடியாம நடுவு அந்த மாட்டி கிடக்கு. அப்ப கரெக்டா உள்ள வந்த கமாண்டர், தலைவரே நம்ம கிட்ட சாப்பாடு கம்மியா இருக்கு, கப்பலோட மாலுமிகளும் பனிக்கட்டி உடைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களால முடியல, ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிட்டாங்க. ஒருவேளை நாம இந்த பனிக்கட்டிகளை உடைச்சா கூட வடதுருவத்துக்கு போகிறதுக்கு பதிலா திரும்ப நம்ம சொந்த ஊருக்கு போலாமான்னு ஆட்கள் கேட்க. ஆனா கேப்டனை பாருங்க, டே பசங்களா, இந்த பாருங்க, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம், அதனால என்ன ஆனாலும் சரி உங்களுக்கு துணையா கேப்டனா நான் இருப்பேன். நாம இந்த இடைஞ்செல்லாம் தாண்டி கண்டிப்பா வட துருவத்துக்கு போகணும்னு ஆறாவாரமா பேசி ஆளுங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா பாருங்க, கேப்டனோட பேச்சுல இங்க இருக்க கமாண்டருக்கு உடன்பாடே இல்ல. ஏன்னா எப்பவுமே தான் கூட இருக்க ஆளுங்களோட பாதுகாப்பை பத்தி இந்த கேப்டன் பெருசா யோசிக்கிறதே கிடையாது. நேரம் போக கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடம் இருட்ட ஆரம்பிக்குது. கேப்டன் மட்டும் ஒரு பக்கத்துல உள்ள குளிர் காஞ்சிட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு வெளியில ஏதோ குண்டு வெடிக்கக்கூடிய சத்தம் கேக்குது. படபடன்னு ஓடி வந்த கமாண்டர், கேப்டன் நீங்க இதை பார்த்தாகணும், சுமாரா 4 மைல் தூரத்துல ஒரு வித்தியாசமான வெடிப்பு சத்தத்தை கேட்டோம். அப்படியா, எங்க கூடன்னு பைனாகுலர் வச்சு பார்க்கும்போது கண்ணு கெட்டுற தூரத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. ஒருவேளை அப்பாவையான மக்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருப்பாங்களோன்னு பயந்துகிட்டு கேப்டன் உதவிக்காக கையில துப்பாக்கிகளோட ஒரு 5 பேரை மட்டும் கூட்டிக்கிட்டு நெருப்பு எரிஞ்ச அந்த தசைக்கு வராங்க. கெஸ் பண்ண மாதிரியே இது ஒரு கேம்ப் ஃபயர். கூடவே யாரோ ஒரு ஆளு இந்த இடத்துல கண்டிப்பா கூடாரம் போட்டு தங்கி இருக்காங்க. ஆனா இப்ப அந்த ஆளை காணோம். ஒரு சந்தேகத்துல அந்த இடத்த ஃபுல்லா தேடி பார்க்கும்போது தரையில நிறைய ரத்த கரைகள் இருக்கு. சரின்னு அதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது குறிப்பிட்ட தூரத்திலேயே நம்ம ஹீரோவான பிராங்கன்ஸ்டைன் குத்துயிரும் கொலையுருமா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். தோள்பட்டையில காயம்பட்டதுக்கான தடையும் இருக்கு. எப்பா தம்பி, உனக்கு என்னாச்சு? பனிக்கரடி எதுவும் கடிச்சு வச்சிருச்சா? ஆனா பாருங்க, ஹீரோ இப்ப பேசுற நிலைமையிலேயே இல்ல. காலை பார்க்கும்போது ஒரு பக்கமா லைட்டா திரும்பி இருக்குது. ஆஹா, யோ கேப்டனே, இந்த பயலுக்கு கால் உடைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறியா? உடனே இவனை நம்ம கப்பலுக்கு தூக்கிட்டு போயாகணும். அப்படின்னா நீ முதல்ல அந்த உடைஞ்சு போன காலை நேரா வச்சு ஒரு கட்டை போடுங்குவான். சரின்னு அவசர அவசரமா பேண்ட் துணியை கிழிச்சு பார்த்தா உள்ள கெஸ் பண்ண மாதிரி உண்மையான மனுஷ கால் இல்ல, அதுக்கு பதிலா ஒரு செயற்கையான ப்ராஸ்டெட்டிக் கால் இருக்கு. அடச்ச, அப்படின்னா இந்த ஆளோட கால் உடையலங்கிற விஷயமே இப்பதான் இந்த பயலுங்களுக்கு புரியுது. நேரத்துக்குன்னு ஆப்போசிட் சைடுல ஒரு பயங்கரமான மிருகம் கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. ஆஹா, அப்படின்னா கண்டிப்பா வரக்கூடிய அந்த மிருகம் தான் இந்த ஆளை அட்டாக் பண்ணிருக்கும் போல. நாம இங்க இருந்தா நம்ம உசுருக்கும் பாதகமா போயிடும்னு ஹீரோவோட உடம்ப தூக்கிட்டு நேரா கப்பலுக்கு வராங்க. கைத்த போட்டு முதல்ல அவனை பாதுகாப்பா மேல கொண்டு போயிட்டாங்க. கேப்டனும் மத்தாளுங்களும் தங்களை துரத்தி வந்த அந்த உருவம் இருக்கு இல்லையா, அது இப்ப பக்கத்துல வரக்கூடிய விஷயத்த பாத்துட்டானுங்க. தங்களோட பாதுகாப்புக்காக சுட ஆரம்பிக்கிறானுங்க. முதல் 4 தோட்டாக்கள் உடம்புல பட்டாலும் கூட அந்த மிருக பயலுக்கு எதுவும் ஆகல. சொல்ல போனா இவங்க பாக்குறது மிருகமா இல்லையாங்கிற கன்ஃபியூஷனே இன்னும் அதிகமா இருக்கு. ஏன்னா பாருங்க, மனுஷனை போல 2 கால்ல அந்த உருவம் நடந்து வருது. உடம்பு ஃபுல்லா வேற கருப்பு துணியை வச்சு கவர் பண்ணிருக்கு. சுட்ட வேகத்துக்கு தொப்புன்னு கீழே விழுந்தாலும் கூட மறுபடியும் அந்த உருவம் படார்னு எழுந்து நடக்குது. இது என்னடா வம்பா போச்சுன்னு மறுபடியும் 4 தோட்டாக்கள் இருக்கிறானுங்க. அப்போ அந்த உருவத்துக்கு எதுவும் ஆகல. நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட கேப்டனும், டே பசங்களா, மொத்த பேரும் கப்பலுக்கு மேல ஏறுங்கன்னு உத்தரவு கொடுப்பாரு. அதுலயும் ஒருத்தர் 2 பேரு கேப்டன்
கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அண்ணாத்த நீங்க உள்ள போங்க நாங்க இவனை பாத்துக்கிறோன்னு சண்டைக்காக ஓடி வருவானுங்க. ஆள லைட்டா கைய வச்சு தாங்க தள்ளுவான். நேரா பறந்து போய் அந்த பய கப்பல்லே அடிக்கிறான். இந்த கேப்ல ரெண்டாவது ஆளு துப்பாக்கியில சுடுவான். கடுப்பான மிருகம் பக்கத்துல வந்து ஒரு குத்து குத்தும் பாருங்க. ஒரு பப்பாளி பழத்தை செவுத்துல எடுத்து அடிச்சா எப்படி வெடிக்கும் அதே மாதிரி அந்த பயலோட மூஞ்சே கண்ணா பண்ணான்னு வெடிச்சு போயிருச்சுங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தனையும் பட்டார் பட்டார்னு போட்டு தள்ளிட்டு வேக வேகமா அங்க இருக்க ஏணிக்கு மேல ஏறிட்டு இருக்கான். சொல்ல போனா ஒட்டுமொத்த பேரும் இவனை பார்த்து மிரண்டே போயிடுவானுங்க. அதுக்கப்புறமா மேல வந்து அந்த கருப்பு உருவம் படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை பார்த்து என்கிட்ட உடனடியா அந்த விக்டர் பிராங்கன்ஸ்டைனை ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். மாலுமிகள் சும்மா இல்லாம மறுபடியும் சண்டை ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிருக பையன் பாரபட்சமே இல்லாம அவங்க எல்லாரையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் கேப்டன் கமாண்டர் கிட்ட நீ முதல்ல அந்த 4 பேரல் ஷாட் கனை கொண்டு வா. குடுகுடுன்னு கமாண்டரும் அந்த ஷாட் கனை எடுத்துட்டு வெளியில வருவான். படார் படார்னு அந்த மிருக பையனை சுட ஆரம்பிக்கிறான். சாதா தோட்டாக்களால பாதிக்கப்படாம இருந்தாலும் கூட இந்த 4 தோட்டாக்களால அட்டாக் பண்ணும்போது அந்த அரக்க பயலால சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்துல தொப்புன்னு கப்பலை விட்டு தருமாறி கீழே விழுந்துட்டான். ஏய் ஜாலி அவன் செத்துட்டான்னு மொத்த பேரும் சந்தோஷப்படுவானுங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஏன்னா இறந்து போனதா நினைச்ச அந்த அரக்க மறுபடியும் கண் முழிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயலோட உடம்புல ஏற்பட்ட காயங்கள் குணமாக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லங்க உயிர் பயத்தால கேப்டனோட ஆளுங்க ஏனிய மேல இழுத்துருவாங்க. இப்ப இந்த பையன் மேல வர முடியலையேங்கிற கோவத்துல அவ்வளவு பெரிய கப்பலே தனியாலா அங்கிட்டும் இங்கிட்டும் தள்ளிட்டு இருக்காங்க. ரைட்ரா இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா இந்த பையன் கப்பலை புரட்டி விட்டுருவான். இல்லே கமாண்டரே துப்பாக்கியை என்கிட்ட கொடு நான் பாத்துக்கிறேன். தலைவரே அதுல ஒரு தோட்டா தான் இருக்கு. கண்டிப்பா இதை வச்சு அவனை கொல்ல முடியாது. எனக்கும் தெரியும். ஆனா நான் சுட போறது அவனை கிடையாதுன்னு சொல்லிட்டு அரக்க நிக்கக்கூடிய அந்த பனிக்கட்டி தரைப்பகுதி இருக்கு இல்லையா அதை பார்த்து டக்குன்னு சுடுவாரு. அப்புறம் என்ன இது மூலமா அங்க இருந்த பனிப்பாறைகள் எல்லாம் டப்புன்னு உடைஞ்சு அந்த அரக்கனுமே தவறி அந்த உறைபனிக்குள்ள விழுந்துட்டான். அதுக்கப்புறமா ஹீரோவை காப்பாத்தின கேப்டன் அவருக்கு குடிக்கிறதுக்காக மருந்த குடுக்குறாங்க. ஆமா நீங்கெல்லாம் யாரு நான் எங்க இருக்கேன் நீ ராயல் டேனிஷ் கப்பல்ல இருக்க. ஓ அப்படியா சரி அந்த அரக்க உங்களை எத்தனை பேரை சாகடிச்சான்? மொத்தமா 6 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா பிரச்சனை இல்ல இப்ப அவன் உறைபனி ஏரிக்குள்ள விழுந்துட்டான். கண்டிப்பா அவனால உயிர் பழைக்க முடியாது இறந்திருப்பான். இல்ல நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. அவனுக்கு மரணங்கிற ஒண்ணு கிடையாது. மறுபடியும் அவன் என்ன தேடி இங்க வருவான். இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் எனக்காக கொல்ல ஆரம்பிப்பான். உங்க உயிரை நீங்க காப்பாத்திக்கணும் அப்படின்னா அடுத்த முறை அவன் இங்க வரும்போது தயவு செஞ்சு என்ன கப்பலை விட்டு வெளியில தூக்கி போடுவீங்கன்னு வாக்குறுதி கொடுங்க. ஐயோ தம்பி உனக்கு ஏதோ தலையில அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறப்பா. ஏன் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஐயோ கேப்டன் சொல்றத ஒரு முறையாச்சும் நம்பு. நான் ஏற்கனவே அந்த அரக்கனை சாகடிக்க ட்ரை பண்ணேன். ஆனா என்னால அது முடியல. நடக்கிற எதுவும் புரியாத கேப்டன் அப்படின்னா அந்த உருவம் உண்மையாவே ஒரு பேயா? இல்லவே இல்ல. அவன் பல மனிதர்கள் ஒண்ணு சேர்ந்த ஒரே உடல். அவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. ஏன்னா அவனை உருவாக்கினவனே நான் தான் சொல்லிட்டு இப்ப இவன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். சின்ன வயசுல இருந்தே ஹீரோ ஒரு சொகுசான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன்னா இவனோட அப்பா ஒரு மிகப்பெரிய சர்ஜன் அதாவது ஒரு மருத்துவர். இதனாலேயே என்னமோ வருஷத்துல அதிகப்படியான நாள் இந்த நைனாக்காரன் வெளியில தான் இருப்பான். என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப வீட்டுக்கு வருவான். பொண்டாட்டி புள்ளிக்கிட்ட பாசமா கூட 2 வார்த்தை பேச மாட்டான். வழக்கம் போல வெளியில போன நைனா திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கான். அன்னைக்கு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஃபேமிலியா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கர்ப்பமா இருக்கக்கூடிய ஹீரோவோட அம்மாவுக்கு ரத்த சம்பந்தமா ஏதோ ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு அதை சாப்பிட பிடிக்கல. உடனே நைனாவை பாருங்களேன். என்னமா இதை போய் ஒதுக்குற? இது இவ்வளவு ஹை புரோட்டீனான ஃபுட் தெரியுமா? இந்தா சாப்பிடுன்னு மருத்துவ ரீதியா அட்வைஸ் எல்லாம் கொடுத்து வலுக்கட்டாயமா அந்த அம்மாவை சாப்பிட வைக்கிறான். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஆஹா கிழட்டு மாமா தான் பொண்டாட்டி மேல என்ன பாசம் வச்சிருக்கான்னு தோணும்ல. ஆனா அந்த மாதிரி ஒரு இலவும் கிடையாது. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ ஒரு ஏஞ்சலோட சிலையை பார்த்து என்ற அப்பனுக்கு நல்ல புத்தியை கொடு எனக்கு நல்ல படிப்பை கொடுன்னு அந்த தேவதை கிட்ட பிரார்த்தனைகளை பண்ணும்போது சடனா இவரோட அம்மாவும் அப்பாவும் கத்தி சண்டை போடக்கூடிய சத்தம் கேக்குது. அழுதபடியே அந்த அம்மா வெளியில வராங்க. என்ன சம்பவங்கிறது தெளிவா தெரியல. கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவுக்கு நைனா பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு ஆணோட இதயம் எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு கேட்டா 280 இருந்து 340 கிராம்ங்கிறான். சரி அப்படின்னா ஒரு பெண்ணோட இதயம் எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு கேட்டா அதுக்கும் இவன் 230 to 280 கிராம்ங்கிறான். இந்த மாதிரி 2 கேள்விகளுக்கு பதில சொன்னவன் 3வது கேள்வியில பையன் தப்பா சொல்லிட்டான். நைனாவுக்கு சம கோபம். ஏண்டா மகனே அப்பாவை போல நீயும் பேர் சொல்லக்கூடிய ஒரு புகழ் வாய்ந்த சர்ஜனா மருவன் பார்த்தா என்னடா தப்பு தப்பா பேசி என் மானத்தை வாங்க பாக்குறியா? பதிலுக்கு ஹீரோவும் என்ன மன்னிச்சிருங்க நைனான்னு கையை நீட்டுவான். ஆனா அந்த நைனா கையில அடிக்கிறதுக்கு பதிலா இந்த பாரு நீ தான் நாளை பின்னோட மானத்தையும் மரியாதையும் காப்பாத்த போறவன். அதனால நீ செய்யக்கூடிய தப்புகள் ஒரு அவமானமாவும் மூஞ்சில இருக்கணும்னு சொல்லிட்டு கையில அடிக்கிறதுக்கு பதிலா குச்சி எடுத்து டப்புன்னு கண்ணத்துல அடிக்கிறாரு. செவந்து போச்சு புள்ளகி. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்த நைனாவும் திரும்ப வேலைக்காக வெளியில கிளம்பிட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு குத்துக்கள் மாதிரி இருந்த அம்மாவுக்கு பிரசவ வலி ஏற்படுது. கூடவே அதிகப்படியான ரத்தப்போக்கு வேற. யோ நைனா அம்மாவுக்கு வலி வந்துருச்சியா? உடனே நீதான் அவங்களை காப்பாத்தணும்னு சொல்லுவான். சரின்னு பொண்டாட்டிய கூட்டிட்டு வேக வேகமா உள்ள போன நைனா இந்த ஊர்லயே தலை சிறந்த சர்ஜனா இருந்தாலும் கூட பொண்டாட்டிய காப்பாத்த முடியாம தோத்து போயிட்டான். பிறந்தது ஒரு ஆண் குழந்தை. அவனுக்கு வில்லியம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இறந்து போன அம்மா உடம்பையும் வேதனையோட பார்த்துட்டு ஹீரோ
அவங்கள அடக்கம் பண்ணிட்டான். ஒரு பக்கத்துல தான் அம்மா இறந்து போன வேதனையால வாடக்கூடிய ஹீரோ, இன்னொரு பக்கத்துல இவனோட தம்பிகார வில்லியம் இருக்கா இல்லையா, அவன் கூட இந்த நைனா ரொம்ப அளவுக்கு அதிகமான பாசத்தோட கொஞ்சி கொஞ்சி விளையாடிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோவுக்கு பிரச்சனையே இவனோட அம்மா இறந்து போன விஷயத்துலதான். ஒரு நாள் கோவத்துல தான் அப்பாவை கூப்பிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ஊருக்குள்ளேயே மிகப்பெரிய சர்ஜனா இருந்தாலும் கூட அம்மாவை நீங்க எப்படி சாக விட்டீங்க? விக்டர், நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் உங்க அம்மாவை காப்பாத்த எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல. பொய் சொல்லாதையா, நீ ஊருக்கு வெளியில ஒரு சித்திய வச்சிருக்க தானே, அதான் பிளான் பண்ணி எங்க அம்மாவுக்கு நீ ஏதோ ஒண்ணு கொடுத்து காவு வாங்கிட்ட. கடைசி வரைக்குமே அந்த நைனா உங்ககிட்ட ஆதாரம் இல்லாம எதையும் பேசாதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அந்த ஒரு நிமிஷம் தான் நம்ம ஹீரோவுக்கு இறந்து போன தன் அம்மாவை உயிர்ப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த நினைப்போடையே நம்மால நல்லா தூங்கும் போது திடீர்னு கனவுல இவன் கடவுளா வணங்கக்கூடிய ஏஞ்சல் வராங்க. இறந்து போன ஒருத்தருக்கு திரும்ப உயிரை கொடுக்க நினைச்சிருப்பான் இல்லையா, அதுக்கு இந்த தேவதை ஏதோ ஒரு ஆதரவு கொடுக்கிற விதமா தான் நம்ம கனவுல வந்திருக்கு போலன்னு பையன் இவனாவே ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இந்த இடத்துல கட் பண்ணா பிரசன்ட்ல உறைபனி ஆற்றுக்குள்ள விழுந்த அரக்க உண்மையாவே நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி இன்னும் இந்த பையன் சாகல. படார்னு அங்க இருக்க பனிக்கட்டி எல்லாம் உடைச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரான். கண்ணு கட்டுற தூரத்திலேயே ஹீரோ ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த கப்பலை கவனிக்கிறான். கட் பண்ணா மறுபடியும் பிளாஷ்பேக்ல என் அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அடுத்த சில வருஷங்கள்லயே எங்களோட அப்பாவும் இறந்துட்டாரு. ஒரு சில காரணங்களால எங்க சொந்தக்காரங்க கிட்ட நாங்க பிரிச்சு ஒப்படைக்கப்பட்டோம். அதாவது நான் லண்டனுக்கு போன வில்லியம் எடின்பர்க்ல இருக்க எங்க சொந்தக்கார ஃபேமிலி கிட்ட ஒப்படைக்கப்பட்டான். கட் பண்ணா அடுத்த சில வருஷங்களுக்கு அப்புறமா தான் அப்பா சொல்லி கொடுத்த மருத்துவ கலையை பத்தி நம்ம ஹீரோ நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டான். அதே டைம்ல இவனுக்குள்ள இருந்த கனவு, அதாங்க இறந்து போன ஒருவருக்கு திரும்ப உயிரை கொடுக்கறதுக்கான சக்தி, அது சம்பந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சிகளை நீதிபதி கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கி அதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் வாங்கலான்னு ஒரு சின்ன மீட்டிங்க போட்டிருப்பான். என்ன மதிச்சு இங்க வந்த எல்லாருக்குமே என்னோட வணக்கங்கள். என் கையில இருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை. நம்ம கையில இருந்து தூக்கி போடுறதுதான் நம்மளோட வாழ்க்கையோட ஆரம்பம். திரும்ப கீழே விழும்போது அது நம்மளோட முடிவா இருக்கும். ஆனா என்னால இதை ஏத்துக்கவே முடியல. அதுக்காக தான் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை உருவாக்க நான் ஆசைப்படுறேன். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு லாண்டன் அப்படின்னு ஒரு பெரிய பணக்காரன் வந்து உட்கார்றான். மறுபடியும் ஹீரோ பேசுறான். பொதுவா ஒரு மனுஷன் இறந்து போனதுக்கு அப்புறமா அவனோட நரம்பு செல்கள் எதுவுமே வேலை செய்யாது. ஆனா என் கையில இருக்க இந்த ஒரு செயற்கை மின்சாரத்தால நரம்பு செல்கள் வழியா மின்சாரத்தை பாய்ச்சி இறந்து போன அந்த உடலுக்கு எங்களால உயிரை கொடுக்க முடியும், அதுவும் செயற்கை முறையில. நீங்களே இத பாருங்கன்னு அங்க போத்தி இருக்கக்கூடிய ஒரு துணியை விளக்கும் போது குத்துயிரும் கொலையுருமா ஒரு கையை இடுப்புக்கு கீழே பார்ட்ஸே இல்ல. அது மட்டும் கிடையாது, மண்டைக்கு மேல மூளைய இதை முட்டை போட்ட மாதிரி கவுத்து வச்சிருக்கிறான். நீதிபதிகளுக்கு ஒன்னும் புரியல. யோ என்ன இளவியா இத? ஐயா பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டணும்ல, அதனாலதான் போர் காலத்துல தண்டனை கொடுக்கப்பட்டு தூக்குல இறந்து போன மக்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த பயலுங்களோட உடம்புகளை வாங்கிட்டு வந்து அதை வச்சு கொஞ்சமா உருவாக்குனதா இந்த செயற்கை உடம்பு. பாக்குறதுக்கு ஒரு உடலை போல தெரிஞ்சாலும் இது வெவ்வேறு உடல்களை சேர்ந்த பகுதி. கொஞ்சம் நீங்களே இதை பாருங்கன்னு கையில கொண்டு வந்த டிவைஸ அங்க இருக்க மிஷினோட கனெக்ட் பண்ணும்போது இறந்து போய் பிணமா கிடக்கக்கூடிய அந்த உடலுக்கு திடீர்னு உயிர் கிடைக்குது. மனுஷனை போல மூச்சு விட்டாலும் கூட இது ஒரு மனுஷன் கிடையாது. சுத்தி உட்கார்ந்து இருக்க ஆடியன்ஸுக்கெல்லாம் இதை பார்த்து சந்தோஷமா இருந்தாலும் கூட நீதிபதிகளுக்கு கோவம். யோ என்ன பேசிட்டு இருக்க நீ? அது ஒரு பிணம், கண்டிப்பா நீ அதுக்கு உயிரை கூட கொடுத்திருக்கலாம். அதுக்காக அது உண்மையான மனுஷன் ஆயிடுமா? ஐயோ சார் கொஞ்சம் இதையும் பாருங்கன்னு ஒரு ஆப்பிள அந்த உடல் பக்கமா தூக்கி போடும்போது படார்னு அதுவும் ஆப்பிள பிடிச்சிருச்சுங்க. அதோட விடலையே, ஒழுங்கா அதை கீழே போடன்னு சொல்றான். கரெக்டா ஹீரோவோட கையில கொடுக்குது. நான் உங்ககிட்ட சும்மா குரல் வித்தையெல்லாம் காட்ட இங்க வரல. எனக்கு தேவை இதை இன்னும் பெருசா செய்யக்கூடிய அளவுக்கு ஃபண்ட்ஸ். அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னால இதை முழுமையா செய்ய முடியும். ஆனா கடைசி வரைக்குமே அங்க இருக்க நீதிபதிகளுக்கு இதுல உடன்பாடே கிடையாது. பாருப்பா, நம்மள படைச்சது கடவுள், அவர் தான் நம்ம இறப்புக்கும் காரணம். அதை தாண்டி இறந்து போன ஒரு உடலுக்கு யாரும் உயிரை கொடுக்க கூடாது, இது சட்டத்துக்கும் மக்களுக்கும் புறம்பானதுன்னு ஹீரோவோட இந்த ப்ராஜெக்ட பண்ணவே கூடாதுன்னு பேன் பண்ணிட்டானுங்க. ஒரு பயங்கரமான கோவத்தோடைய ஹீரோவும் திரும்ப வீட்டுக்கு வரும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீதிமன்றத்துல லேண்டன் அப்படின்னு ஒரு ஆளை பார்த்தோம் இல்லையா, அதே பணக்காரன் முன்னாடி வந்து நிக்கிறான். ஹலோ சார், நீங்க தான் விக்டர் பிராங்கன்ஸ்டைனா? ஆமா, என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? சார் உங்களுக்கு எனக்கு தெரியாது, ஆனா உங்க தம்பி வில்லியம் என்னோட மருமகளை தான் காதலிக்கிறாரு, கல்யாணமும் பண்ணிக்க போறாரு. நான் உங்ககிட்ட அது சம்பந்தமா பேசணும். சரின்னு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வராங்க. முதல்ல தான் மருமக புள்ளியோட போட்டோவை காட்டி, இவதான் எலிசபெத், உங்க பையனுக்கும் என் மருமகளுக்கும் நல்ல பொருத்தம். விக்டர் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, உங்க தம்பி வில்லியம் இருக்காரு, அவரு நிதி நிறுவனத்துல தனக்குன்னு ஒரு நல்ல பேரை வச்சிருக்காரு. ஓஹோ, என் தம்பி அந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துட்டானா? இத்தனை ஆண்டுகளா உங்க தம்பிய பாக்கல, மேபி அது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அப்புறம் நீதிமன்றத்துல உங்களோட ஆராய்ச்சியை பத்தி நான் பார்த்தேன், அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது, கண்டிப்பா சாத்தியம் இல்லாத ஒண்ணு. சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், சாத்தியம் இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த ஆராய்ச்சி உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா? அட என்னப்பா இப்படி கேட்ட? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பாத்தீங்களா, உங்களுக்குள்ள இருந்த
அதே ஈர்ப்பு தான் என்னையும் இதுக்குள்ள கொண்டு வந்துச்சு. அப்பதான் லாண்டனும் பாருங்க, எலிசபெத்தும் உங்க தம்பியும் இன்னைக்கு நைட்டு என் கூட டின்னருக்கு வர போறாங்க. கண்டிப்பா நீங்களும் அங்க வரணும். மிஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையோட முக்கியமான நாளை நீங்க இழந்துருவீங்க. அட என்ன இந்த ஆளு லைட்டா பொடி வச்சு பேசுறான்னு ஹீரோவும் ஒரு சந்தேகத்தோடய டீலுக்கு ஓகே சொல்லுவான். அதுக்கப்புறமா நேரா கிளம்பி லாண்டனை பார்க்க வரான். அப்பதான் பேச்சுவாக்குல, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நானும் ஒரு ராணுவ மருத்துவரா தான் இருந்தேன். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு சர்ஜன் சம்பந்தப்பட்ட வேலையெல்லாம் தெரியாது. குத்து மதிப்பா ஆடு கோழி அறுக்கிற மாதிரி உடம்ப அறுத்து தையல் போட்டு அனுப்பிடுவேன். ஆக்சுவலா நான் உன்னை இங்க வர வச்சதுக்கான காரணம் எவ்லின் டேபிள். அட எவ்லின் டேபிளா? அது முக்கியமான நனநீர் நரம்புகளை பத்தினதாச்சே. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச உலகத்துல 4 விதமான டேபிள் இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையுமே யாரோ வாங்கிட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே லாண்டனும், இல்ல உனக்கு தெரியாத 5வது டேபிள் ஒன்னு இருந்தது, அதை எங்களோட ஃபேமிலி தான் வாங்கினாங்கன்னு அந்த டேபிளை காட்டும் போது ஹீரோவுக்கு அவ்வளோ ஷாக்கு. எப்பா இந்த முக்கியமான நரம்புகளை தெரியாம தான் நான் இவ்வளவு நாளா ஆராய்ச்சியில பின்தங்கி இருந்தேன். உடனே லாண்டனும், இந்த பாரு இதான் உனக்கு சரியான வாய்ப்பு. நீ பண்ணக்கூடிய ஆராய்ச்சியில இந்த நரம்புகளை ஒண்ணு சேர்த்து அழிக்காம அந்த நரம்புகளை உன்னால பயன்படுத்த முடிஞ்சா கண்டிப்பா எந்த ஒரு பேட்டரி பவரும் இல்லாம உண்மையாவே ஒரு ஆளுக்கு உன்னால உயிரை கொடுக்க முடியும். உடனே ஹீரோவும் இந்த டேபிளை பார்த்துட்டு, யோ நீ என்ன வேலை பார்த்திருக்க தெரியுமா, நான் இவ்வளவு நாளா மின்சாரத்தை நெஞ்சு பகுதியில இருக்க நரம்புகள் வழியா அமிச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, நான் அனுப்ப வேண்டியது பின்பக்கத்துல இருக்க தோ இந்த நரம்புகள் வழியா. சந்தோஷத்துல லாண்டனும், இந்த பாரு அப்படின்னா நீ இப்பவே ஆராய்ச்சி ஆரம்பி, உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன். குழம்பி போன ஹீரோவும், ஒரு நிமிஷம் நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணணும், ரொம்ப சிம்பிள், நீ ஆராய்ச்சியா நல்லபடியா முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கான பேட்டன்ட் ரைட்ஸை மட்டும் என் பேருக்கு எழுதி கொடுத்துரு. இந்த பாரு விக்டர், ரொம்ப யோசிக்காத, நீயும் நானும் உண்மையான சிறப்பையும் புகழையும் தான் தேடிட்டு இருக்கோம். நீ அந்த புகழை தேடி கண்டுபிடிச்சு மக்களுக்கு அறிமுகப்படுத்து, அதுக்கப்புறம் நான் அதை வாங்கிக்கிறேன். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு தம்பிகாரன் வில்லியம் வந்துட்டான். முதல்ல கட்டி பிடிச்சு பாச மலைய பொழியறாங்க. அப்படியே பக்கத்தால பார்த்தா இவரோட கேர்ள் ஃபிரெண்டு அந்த எலிசபெத் புள்ள நிக்கிறா. புள்ள பொட்டாட்டம் அங்க இருக்கிற பூச்செடிகளை வச்சு விளையாடுவான்னு பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு மண்டை போட்ட கையில எடுத்து அதை உத்து பார்த்துட்டு இருக்கிறா. அதுலயும் முக்கியமா அந்த எலிசபெத் அவ்வளவு அழகா இருக்காங்க. ஹீரோவுக்கு முதல் பார்வையிலேயே அந்த புள்ளிக ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. இருந்தாலும் தம்பிக்கு மனைவியாக போறா இல்லையா, அதனாலேயே தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வச்சுப்பான். அதுக்கப்புறம் விருந்து ஆரம்பிக்குது. தம்பிக்காரன் தான் பண்ணக்கூடிய சாதனைகளை பத்தி சொல்லுவான். ஆனா இந்த பக்கத்துல ஹீரோ தான் பண்ண போற ஆராய்ச்சிகளை பத்தி சொல்லுவான். ஆனா என்ன இருந்தாலும் நீ அந்த ஆராய்ச்சியை இன்னும் முழுமையா முடிக்கல, நீதிமன்றமும் அதுக்கான உத்தரவுகளை உனக்கு கொடுக்கல. போதாத குறைக்கு இந்த எலிசபெத் இருக்கா இல்லையா, அவ வேற உள்ள போந்து நீங்க பேசுறதுல எனக்கு முரண்பாடு இருக்குன்னு ஹீரோவுக்கு எதிராக பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறா. 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன கிளாஷ் ஆகுது. எங்க கட் பண்ணா பிரசன்ட்ல நம்ம ஆளு ரத்தமா வாந்தியை குடுக்குறான். மறுபடியும் குடிக்கிறதுக்கு மருந்து குடுக்குறாங்க. அதே டைம்ல உள்ள வந்த கமாண்டர், சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுமாரா ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல நாங்க மறுபடியும் அந்த அரக்கனை பார்த்தோம். அவன் கப்பலையே சுத்தி சுத்தி வந்தான். திடீர்னு எங்க போனான்னு தெரியல. சாச்சா அப்படிலாம் இருக்காது, அவன் தான் தண்ணிக்குள்ள போயிட்டானப்பா, திரும்ப வரமாட்டான்னு சொல்லி ஓரளவுக்கு வெளியில இருக்கவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. கட் பண்ணா பிளாஷ்பேக்ல ஹீரோவுக்கு லாண்டன் ஆராய்ச்சிக்காகவே கைவிடப்பட்ட ஒரு பெரிய மாளிகையை ரெடி பண்ணி கொடுக்கறாரு. இப்ப ஹீரோ பண்ண போற ஆராய்ச்சியை பத்தி தம்பிக்காரன் வில்லியமுக்குமே ரொம்ப நல்லா தெரியும். யோ விக்டர், உனக்கு இந்த இடத்துல என்ன வேணும்னு சொல்ல, என் ஆளுங்களை வச்சு 1 by 1 உனக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இந்த பாருங்கப்பா, எனக்கு இந்த இடம் ஃபுல்லாவே ஃபியூல் கேன்ஸ் வேணும். 2வது அலாய் ஸ்டீலால செய்யப்பட்ட 3 அம்பர்லா ஷேப்ல கம்பிகள் வேணும். அப்புறம் தோ இந்த மையப்பகுதியில ஒரு பெரிய டெலிஸ்கோப்பும் வேணும். அதை விட முக்கியம், ஃப்ரெஷ்ஷான இறந்து போன உடல்கள் எனக்கு தேவை. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு நேரா சிட்டிக்குள்ள வராங்க. ஏற்கனவே தண்டனை கைதிகளுக்கு தூக்கு தண்டனை எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அவங்களோட உடம்ப முன்கூட்டியே நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த உடம்புல இருந்து எந்தெந்த உடல் பாகங்கள் வேணும்னு லிஸ்ட மட்டும் கொடுத்துட்டு நம்மால நேரா வீட்டுக்கு வந்துருவான். அதுக்கப்புறம் பாடிஸையும் நல்லபடியா இவனுங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவானுங்க. அப்பதான் எதிர்ச்சியா ஹீரோவும் அங்க இருக்க மார்க்கெட்ல நம்ம எலிசபெத் நடந்து போற விஷயத்த கவனிக்கிறான். ஆஹா, முரட்டு பீஸ் முன்னாடி போகுது, இன்னைக்கு விடுவானா நானுன்னு வருங்கால தம்பி பொண்டாட்டின்னு கூட பார்க்காம பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். நேரா அந்த புள்ள அங்க இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு வரா. பிளான போட்டு ஹீரோவும் பாவ மன்னிப்பு அறைக்குள்ள இவன் ஒரு ஃபாதர் போல உள்ள போய் உட்காந்துப்பான். அடுத்து உள்ள வந்த எலிசபெத்தும், ஐயா நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன். அப்படியா, என்ன தங்கம் பாவம் பண்ண? ஒருவேளை நீ யாரையாவது காதலிக்கிறியா? உதாரணத்துக்கு உன் கணவரோட அண்ணன் மேல உனக்கு காதல் வந்துச்சான்னு கேட்டா, சீச்சி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நான் அந்த அண்ணங்காரனை முழுமையா வெறுக்கிறேன். அவனோட பேரு பிராங்கன்ஸ்டைன், சரியான மானங்கிட்ட மம்மூசா, மடிக்காத சமோசான்னு ஏதோ கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டிட்டு இப்ப கூட பாருங்க அந்த பிராங்கன்ஸ்டைன் என்ன மார்க்கெட்ல பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு இங்க வரைக்கும் வந்து தோ ஃபாதர் மாதிரி என்கிட்டயே பேசி ஏமாத்த பாக்குறான்னு சொல்லுவா. சிரிச்சபடியே ஹீரோவும் திரைய விலகுறான். அடுத்த 2 பேரும் பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. ஆமா, நான் உன்னை ஃபாலோ பண்றேன்னு எப்ப நீ கண்டுபிடிச்ச? அட நீங்க மார்க்கெட்ல என்ன பாக்குறதுக்கு முன்னாடியே நான் உங்களை பார்த்துட்டேன், அதான் சும்மா உங்க கூட ஃபன் பண்ண. எதர்ச்சியா ஹீரோவும் கையில இருக்க கவர்ஸ பார்த்துட்டு, ஆமா இதெல்லாம் புக்ஸா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்னமா ஒரு டாக்டரா இருந்துட்டு இதை கூட கண்டுபிடிக்க முடியாதா? ஓ அப்படி வரீங்களா, சரி நான் வாங்கியிருக்கேன் இந்த புத்தகங்கள், அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? பையன் காதல் ரொமான்ஸ்னு அந்த மாதிரி புத்தகங்களோட பேரை சொல்லுவான். அட மானங்கிட்ட போயில உன்னோட எண்ணங்களை மாத்திக்கொன்னு புக் எடுத்து காட்டினா அது இந்த வினோதமான பூச்சிகள் இருக்கு இல்லையா, அது சம்பந்தமான புக்கு. அட உனக்கு பூச்சிகள்னா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுவும் வினோதமான பூச்சிகள்னா எனக்கு ரொம்ப
உயிர் இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சதெல்லாம் தாண்டி எனக்குள்ள இன்னும் ஆர்வம் அதிகம் இருக்கு. இந்த உலகத்துல மனுஷனும் இல்லாத மிருகமும் இல்லாத ஏதாவது ஒரு உயிரினத்தை பாத்திர மாட்டேனான்னு எனக்குள்ள ஒரு ஏக்கம். ஆனா ஹீரோ அதையெல்லாம் பெருசா கண்டுக்கல. இந்த பாரு டான்ஸ் ஆரம்பிச்சிருச்சு, வா நம்ம 2 பேரும் ஆடலான்னு அன்னைக்கு புள்ள கூட ஜம்முன்னு கைய பிடிச்சு டான்ஸ் ஆடி நாளை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நேரா தன்னோட லேபுக்கு வரான். இறந்து போன ஒரு உடம்ப குப்பரகா உட்கார வச்சு முதுகு பகுதியை ஏதோ தந்தூரி மாதிரி பொளந்து வச்சிருக்கான். ஒரு பக்கத்துல லேண்டன் இவன் கேட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் ஒன் பை ஒன்னா ரெடி பண்ணி கொடுக்கிறாரு. ஆனா நம்மால ஆராய்ச்சியை தவிர இந்த பக்கத்துல காதல் வேலையும் பார்த்துட்டு இருக்கான். அடிக்கடி எலிசபெத் கூட வெளியில போத அவளுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு அழகான பட்டாம்பூச்சியை கூண்டுக்குள்ள அடைச்சு கொடுக்கறதுன்னு சிலுமிஷ வேலைகள்ல பையன் ஈடுபடுறாங்க. இப்ப ஹீரோக்குள்ள இருக்க ஒரு மெயின் பிளான் என்ன அப்படின்னா, பொதுவா நம்மால பேட்டரிய வச்சுதான் இறந்து போன உடலை செயல்படுத்துவா இல்லையா? ஆனா இந்த முறை பேட்டரியே இல்லாம ஒரு ஆளுக்கு உயிரை கொடுக்க ஆசைப்படுறான். இவனுக்கு கிடைச்ச டேபிள்ஸ்ல இருந்த குறிப்புகளை வச்சு நெஞ்சு பகுதியில ஊசிய வச்சதுக்கு பதிலா முதுகு பகுதியில ஊசிய வச்சு பாக்குறான். ஆனா பாருங்க, மின்சாரம் பாஞ்சாலும் கூட உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்ல. இதெல்லாம் நடந்து அடுத்த சில மாதங்களுக்கு பிறகு லேண்டன் ஹீரோவை கூப்பிட்டு, இந்த பாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா உண்மையும் இதான். இன்னும் ஒரு வாரம் தான் உனக்கான டைம். அதுக்குள்ள நீ ஆராய்ச்சியை முடிக்கல அப்படின்னா உனக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸை நான் மொத்தமா ஸ்டாப் பண்ணிடுவேன். கடுப்பான நம்மாலு, யோ லேண்டன் என்னையா பேசிட்டு இருக்க? உனக்கும் எனக்கு இருந்த டீல் என்ன? எப்பவுமே நீ எனக்கு ஃபண்ட்ஸை கொடுப்பேன் தானே? இந்த பாரு இவ்வளவு நாளா ஊருக்குள்ள போர் நடந்துச்சு, அதனால இறந்து போன உடல்களும் நிறைய கிடைச்சது. ஆனா இப்ப அந்த போர் முடிவுக்கு வரப்போகுது. சோ என்னால கடைசி ஒரு வாரத்துக்கு மட்டும் தான் ஃபண்ட்ஸை கொடுக்க முடியும். அதுக்குள்ள உன்னோட ஆராய்ச்சியை முடிக்க பாருன்னு ஒரு டெட்லைனை கொடுத்து அங்கிருந்து கிளம்புறான். ஐயோ இந்த ஆளுவரை எப்படி சொல்லிட்டானேன்னு அறக்க பறக்க ஹீரோவும் வீட்டுக்கு வந்து வேலைய ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல எலிசபெத்தும் விக்டரை பார்க்க வந்திருப்பா. விக்டர் பண்ணக்கூடிய ஆராய்ச்சி இவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே புதுசா ஒரு இறந்து போன உடலை யாராவது பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு முகசொலிப்பு இருக்கும். ஆனா எலிசபெத்தை பாருங்க, இறந்து போய் கிடக்கிற உடம்ப ரொம்ப யதார்த்தமா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கா. அட இந்த உயிரினம் ரொம்ப அதிசயமானது இல்ல, இதால வலியை உணர முடியாது, இது உடம்புக்குள்ள இருந்த ஆன்மாவும் இப்ப போயிடுச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப யதார்த்தமா பேசிட்டு இருக்கா. ஏண்டி என்னாச்சு உனக்கு? நீ எதுக்காக என்ன இங்க பார்க்க வந்தேன்னு கேட்டா, அவ லாஸ்டா நம்ம விக்டர் கொடுத்த அந்த பட்டாம்பூச்சி கிஃப்ட் இருக்கு இல்லையா, அதை திரும்ப குண்டோட வச்சுட்டு, இந்த பாரு இது கடவுள் கொடுத்த பரிசு, சரியான இடத்துல இருக்கிறது மட்டும் தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அழுதபடி அங்க இருந்து கிளம்புறா. சோ விக்டருக்கு இங்கதான் விஷயமே புரியுது. இந்த எலிசபெத் தன்னை மனசார காதலிக்கிறா. ஆனா இருந்தாலும் தன்னோட தம்பி கூட கல்யாணம் ஆக போகுதுங்கிற விஷயத்தை ஏத்துக்க முடியாம தான் கொடுத்த பரிசுகளையே திரும்ப கொடுத்திருக்காங்கிறத ஒன் பை ஒன்னா புரிய வருது. ஒரு பக்கம் ஆராய்ச்சி, இன்னொரு பக்கம் காதல் வாழ்க்கைன்னு ரெண்டுத்தையும் பையன் போட்டு குழப்பிட்டு இருக்கான். அப்பதான் திடீர்னு இவனுக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. குடுன்னு அரைகுறையா கண்ணாடி கிட்ட ஓடி வந்தவன் தான் முதுக பார்த்து, அடச்சே நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த மின்சார ஊசிகளை நான் 1 இன்ச் மேல வச்சிருக்கணும் இந்த மாதிரி சொல்லிட்டு பிணத்தோட முதுகுல இருக்க அந்த ஊசிகளை திரும்ப கரெக்டான இடத்துல வைக்கும் போது இவன் கெஸ் பண்ண மாதிரியே இறந்து போன அந்த அகோரமான உருவத்துக்கு நொடி பொழுதுல உயிர் கிடைக்குது. பயங்கரமா கத்தவும் ஆரம்பிக்குது. இவன் உருவாக்கினதா இருந்தாலுமே பயம் இருக்கும் இல்லையா? சோ படார்னு அந்த ஊசிகளையும் பிடுங்கி போட்டான். அப்பாடா ஒரு வழியா நம்மளோட ஆராய்ச்சி நல்லபடியா முடிய போகுதுங்கிற சந்தோஷம் உருவாகுது. இருந்தாலும் இவன் ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய அந்த உடம்பு எக்கச்சக்கமான சேதங்களா இருக்கு. அதை மறுபடியும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய மனித உடல் பாகங்கள் தேவை. காலையில விடிஞ்சதுமே இந்த லிண்டன் பையன் இருக்கா இல்லையா, அவனை கூட்டிக்கிட்டு போர்க்களத்துக்கு வராங்க. சண்டை போட்டு இறந்து போன நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதுல யார் பாக்குறதுக்கு கட்டுமஸ்தா உடல் அளவுல பலமா இருக்காங்களோ அந்த மாதிரியான பிணங்களை மட்டும் தேடி கண்டுபிடிச்சு நேரா லேபுக்கு தூக்கிட்டு வந்துட்டான். ஒரு பயலோட முட்டிக்கால் எலும்பு நல்லா இருக்குன்னு வைங்க, அதை கட் பண்ணி வச்சுப்பான். முழங்கை நல்லா இருக்குன்னா அதையும் கட் பண்ணி வச்சுப்பான். தலைப்பகுதி, மண்டை ஓட்டு தோல், நுரையீரல், கிட்னி, கணை ஒண்ணு என்னென்ன தேவையோ ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் எடுத்து இவங்கிட்ட இருக்க அந்த மிச்சம் மீதி பிணத்தோட ஒன் பை ஒன்னா ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறான். நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையுமே லிண்டனும் தேவைப்படும் போது வீடியோஸா எடுத்துப்பான். நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா இவனுங்க ஒரு நல்ல உடலை ரெடி பண்ணிட்டானுங்க. இப்ப நிரந்தரமா இந்த பிணத்துக்கு உயிரை கொடுத்தா மட்டும் போதும். வெளியில பயங்கரமான இடி மின்னல், இதான் சரியான டைம். அலாய் குடைகளை பயன்படுத்தி மின்னலை குடை மேல விழ வச்சுட்டா மட்டும் போதும். அதுல இருந்து வெளிவரக்கூடிய மின்சாரத்தை டைரக்டா இங்க இருக்க பிணத்தோட உடம்புக்குள்ள அனுப்பும் போது அளவுக்கு அதிகமான மின்னல் பவரால இந்த உடம்புக்கு உயிர் வந்துருங்கிறது ஹீரோவோட நம்பிக்கை. ஒன் பை ஒன்னா வேலைகளை பார்க்கும் போது இந்த லிண்டன் அங்க இருக்க கண்ணாடிக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு, ஏப்பா என்னோட கோட்ல ஒரு மருந்து இருக்கும், அதை எடுத்து கொடுங்க. சரி என்ன விக்டரும் எடுத்து கொடுத்துட்டு லைட்டா எட்டி பார்க்கும்போது இந்த லேண்டன் இருக்கான் இல்லையா, இவன் தலையில முடிய காணோங்க. அங்க இங்கன்னு சின்ன சின்ன காயங்களா இருக்கு. கூடவே ஆள் பாக்குறதுக்கு வயசான கிழவனை போல இருக்கான். யோ லேண்டன் என்னையாச்சு உனக்கு? மன்னிச்சிருப்பா, நான் ஒரு உயிர்கொல்லி நோயால பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னோட உடல் உறுப்புகள் எலும்புகள்னு எல்லாமே அந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுவேன். இருந்தாலும் நான் அதை பத்தி கவலைப்பட போறது கிடையாது. ஏன் தெரியுமா? அதான் விஞ்ஞானத்தின் மூலமா நீ இறந்து போன ஒரு உடலுக்கே திரும்ப உயிரை கொடுக்க போறியே. சோ கண்டிப்பா நான் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த உடம்புக்கும் சாகா வரத்தை கொடு.
ஒரு நிமிஷம் தகச்சு போன ஹீரோவும், இந்த பாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, உன்னோட உடல் பாகங்கள் ஏற்கனவே அழுகி போயிடுச்சு, அப்படி இருக்கும்போது கண்டிப்பா மின்னல்ல இருந்து வெளிவரக்கூடிய பவர்ஸ உன்னால தாங்க முடியாது, உடம்பு கூட அழிஞ்சு போயிடியா, முதல்ல என் கூட வா ஆராய்ச்சியை முடிக்கலான்னு அலாய் கொடைகளை தூக்கிட்டு ஹீரோ மாடிக்கு நடந்து வருவான். ஆனா பின்னாடியே இந்த லேண்டனும் வரான். எப்பா எனக்காக என் உயிரை காப்பாத்த ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணுப்பா, நான் என்ன சும்மா உனக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்தேன்னு நினைக்கிறியா, கிடையாது, என் வாழ்க்கையே உன் கையில தான் இருக்கு, உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன், என் சொத்து இந்த கைவிடப்பட்ட மாளிகை, ஏன் நீ ஆசைப்படக்கூடிய அந்த எலிசபெத் இருக்காளே அவளை கூட நான் உனக்கு கட்டித்தரேன்டா. ஐயோ லேண்டன் உனக்கு விஷயமே புரியல, உன் உடம்பு வீணா போன ஒரு குப்பை, இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இவன் அங்க இருக்க ஒரு டெலஸ்கோப்பை ரெடி பண்ணும்போது கடுப்பான லேண்டன் இன்னொரு அலாய் கொடைய கையில எடுத்து வச்சுக்கிட்டு, ஓ எனக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டா அப்படின்னா இந்த ஆராய்ச்சி நடந்தா என்ன நடக்கலனா என்ன, என் கூடவே சேர்ந்து இந்த ஆராய்ச்சியை மொத்தமா அழியட்டும். யோ லேண்டன் சொல்றத தெளிவா கேளு, ஒழுங்கா அந்த பேக கீழே வச்சிரு, ஞாபகம் இருக்குல்ல, இதுக்காக தான் நீயும் நானும் பாடுபட்டோம், அட போடா என் உயிரை போது இனிமே இது இருந்தா என்ன இல்லனா என்னன்னு ரெண்டு பேரு கடையில பெரிய தள்ளுமுள்ள. அப்ப தெரியாதனமா இந்த லேண்டன் தருமாறி அங்க இருக்க சின்ன குழிக்குள்ள விழுந்து தொங்கிட்டு இருக்கான். இங்க கூட ஹீரோ அவனை காப்பாத்த தான் ட்ரை பண்ணுவான், ஆனா ஏற்கனவே லேண்டன் சொல்லிருப்பால என்னோட எலும்புகளும் நோயால பாதிக்கப்பட்டிருக்குன்னு, சோ அந்த காரணத்தாலேயே படார்னு அந்த பயலோட கை எலும்பு உடைஞ்சதால நிலத்தர மாதிரி அவ்வளவு உயரத்துல இருந்து தொப்பனு கீழே விழுந்துட்டான். ஐயோ இந்த பயலுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம கீழே வந்து செக் பண்ணி பார்த்தா கபாலமே உடைஞ்சு கலகலன்னு கலக்கி மாதிரி ஊத்திட்டு இருக்குது. ரைட்ரா இறந்து போன இவனை பார்த்தா இந்த மாதிரி ஒரு காலநிலை திரும்ப கிடைக்காது, முதல்ல வேலையை முடிக்கலான்னு கீழே விழுந்தா அலாய் கூட இருக்கு இல்லையா, திரும்ப அதை மேல கொண்டு வந்து அங்க இருக்க மிஷினோட கனெக்ட் பண்ணிடுவான். பிளான் போட்ட மாதிரி கோபுரத்துக்கு மேல இருக்க அலாய் ஸ்டீல் மேல மின்னல் தாக்குனதுமே அதோட பவர் அப்படியே மொத்தமா அப்சர்வ் பண்ணி அங்க இருக்க மிஷின் நேரா அப்படியே கீழே இருக்கக்கூடிய அந்த இறந்து போன உடலுக்கு மாத்துது. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஒரு சந்தோஷத்தோடயே அந்த பணத்துக்கு உயிர் வந்துருச்சான்னு ஹீரோவும் செக் பண்ணி பாக்குறான். ஆனா நினைச்ச மாதிரி உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்ல. காதை வச்சு இதே திருப்ப கேட்டு பாக்குறான், அதுலயும் ஒண்ணும் கேட்கல. கோவம் தாங்க முடியாம எழுந்துருன்னு நெஞ்சு வலியே மாங்குன்னு குத்துறான். ஒரு கட்டத்துல தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு நேரா பெட்டுக்கு வந்தவன் கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். நேரம் போக அடுத்த நாள் காலையில விடுது. தூக்கத்தை விட்டு கண்ண முடிச்சதுமே ஹீரோ இதே ஒன்ன பார்த்து ஷாக் ஆகுறான். பொறுமையா கேமராவும் கொஞ்சம் கொஞ்சமா பேக்ல வருது. அப்பதான் நமக்கே தெரியுது ஹீரோ நைட்ட எந்த ஒரு இறந்து போன பிணத்துக்கு உயிரை கொடுக்க போராடினானோ அதே பிணம் இப்ப உயிரோட வந்து முன்னாடி நிக்குதுங்க. ஒரு நிமிஷம் இந்த பயலுக்கு பேச்சு மூச்சு இல்ல. ஹீரோ எந்த மாதிரி எல்லாம் கை காட்டுறானோ இப்ப அந்த உருவமும் அதே மாதிரியே கை காட்டுது. ஒரு ஆர்வத்துல அங்க இருக்க திரைய விளக்கும் போது சூரிய வெளிச்சத்தை பார்த்த இந்த அரக்க ரொம்பவே பயந்து போயிடுவான். இனிமே இவனை கேடி பையன்னு மைண்ட்ல வச்சுப்போம். அப்ப ஹீரோ தான் உள்ள போந்த, நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, தோ அதுதான் சூரியன், அதோட வெளிச்சம் தான் நம்ம வாழ்க்கையோட அடையாளம், நான் தான் உன்னை உருவாக்கினவன கேடி பையன்கிட்ட ஒன் பை ஒன்னா பேசி புரிய வைக்க ட்ரை பண்றான். இந்த பக்கத்துல எலிசபெத்தோட திருமண நாள் வருது. ஆனா பாருங்க வெளியில போன அங்கிள் வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆயிடுச்சு. சோ என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக இவனுங்க ஒரு பக்கத்துல ஹீரோவோட அரண்மனையை நோக்கி கிளம்புறாங்க. இதுக்கடையில ஹீரோ கேடி பையனோட தலைமுடிகளை ஷேவ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஒரு ஆர்வத்துல தெரியாதனமா கேடி பையன் கத்தி எடுக்கும் போது இவன் கையிலேயே கண்ணாபின்னு கீரலை போட்டுரும். அட பாவி ஏன்டா அப்படிலாம் பண்ண, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ திட்டிக்கிட்டே அந்த காயத்தை தொடக்கும் போது இவனே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்குது. என்னன்னா இவன் உடம்புல ஏற்பட்ட காயங்கள் இருக்கு இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காவே ஹீல் ஆகுது. என்ன இது, மரணம் இல்லாத ஒரு மனுஷனை உருவாக்க நினைச்சா காயம்பட்டா குணமாகக்கூடிய ஒரு கடவுளை உருவாக்கி இருக்கோன்னு இவனுக்குள்ள ஒரு ஆச்சரியமும் சந்தோஷமும் உருவாகுது. என்னதான் நம்மளால பேச கத்து கொடுத்தாலும் கூட விக்டர் விக்டர்னு நம்ம ஹீரோவோட பேரை தவிர அந்த பயலுக்கு வேற எதுவுமே வரமாட்டேங்குது. அதுக்கப்புறமா கேடி பேரை கொண்டாந்து அங்க இருக்க பேஸ்மெண்ட்ல கட்டி போட்டுருவான். அதே டைம்ல வெளியில ஒரு குதிரை வண்டியோட சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம எலிசபெத்தும் தம்பிக்காரன் வில்லியமும் இங்க வந்திருக்காங்க. வாங்க 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 வாங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, எங்க போனீங்க? விக்டர் பேச்ச மாத்தாத, என்னோட அங்கிள் லேண்டன் அவர் இங்கதான் இருக்காரா? சாச்சா அப்படிலாம் எதுவும் இல்லையம்மா, நான் அவரை பார்க்கவே இல்லைன்னு பையன் சத்தியம் பண்றான். அது மட்டும் கிடையாது, என் கூட வாங்க, நான் உங்ககிட்ட உன்னை காட்டுறேன்னு மாடிக்கு 2 பேரையும் கூட்டிட்டு போக பாக்குறான். அப்ப சடனா எலிசபெத்துக்கு மட்டும் அங்க இருக்க பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இவ்வளவு ஒரு ஆர்வத்துல தனியாளா அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள நடந்து வரா. அப்பதான் முதல் முறையா நம்ம கேடி பையனையே இவ பாக்குறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு துளி பயம் கூட இல்ல. ஏன்னா இவளுக்கு ஏற்கனவே வினோதமான பூச்சிகளை பிடிக்கும் இல்லையா, அதே மாதிரிதான் இங்க இருக்க கேடி பையனையும் பாக்குறா. உடனே பக்கத்துல வந்தவ தன்னோட கைகளை கொடுக்குறா. அதுவும் குழந்தை மாதிரி இவ கைகளை பிடிச்சு விளையாட ஆரம்பிக்குது. அப்ப எலிசபெத்த பாருங்களேன், இந்த கேடி பையனோட உடம்புல இருக்க தழும்புகளை பார்த்துட்டு உன்னை யார் இந்த மாதிரி காயப்படுத்தினது விக்டரான்னு கேட்டா, நார்மலாவே இந்த கேடி பையன் விக்டருங்கிற பேரை தவிர வேற எதையும் சொல்ல மாட்டா இல்லையா. சோ மறுபடியும் விக்டர்னு சொல்ல எலிசபெத்துக்கு கோவம் தாங்கல. படன்னு மேல வந்தவ, ஏண்டா டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, பாவம் ஆராய்ச்சிங்கிற பேர்ல ஒரு அப்பாவிய கொண்டு வந்து அவன் உடம்புல எக்கச்சக்கமான வடுக்களை உருவாக்கி இருக்க. பதிலுக்கு
அதுக்கு ஹீரோவும், எலிசபெத் நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, அது மனுஷன் கிடையாது, நான் உருவாக்கின ஒரு செயற்கை மனுஷன், பல பிணங்கள்ல இருந்து அவன் உருவானா. ஆக்சுவலா நான் இவனுக்கு மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்க நினைச்சேன், ஆனா சம்பந்தமே இல்லாம இவன் உடம்புக்குள்ள இருக்க காயங்கள் குணமாகிற அளவுக்கு இவனுக்குள்ள இத ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு நாளுமே இவனுக்குள்ள இருக்க பலமும் அதிகமாயிட்டு இருக்கு. முதல் முறையா இப்படி ஒரு அதிசயத்தை பார்த்த வில்லியமும் எலிசபெத்தும் மிரண்டு போறானுங்க. அன்னைக்கு நைட் ஆகுது. தூங்குறதுக்கு முன்னாடி வில்லியம் ஹீரோவுக்கு பக்கத்துல வந்துட்டு, அண்ணா நீ உருவாக்குனது எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா ஒண்ணு, ஒரு மனுஷன் உடம்ப கண்ட்ரோல் பண்றது அவங்களுக்குள்ள இருக்க ஆன்மா, ஆனா நீ உருவாக்குன அந்த கேடி பையன் அவன் உடம்ப எந்த விதமான ஆன்மா கண்ட்ரோல் பண்ணத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நீ உருவாக்குனதே ஒருவேளை இந்த உலகத்துக்கு அழிவா மாறி போகலாம். இந்த மாதிரி பேசிட்டு பையன் தூங்க போயிடுவான். இதுக்கிடையில நம்ம கேடி பையன் அங்க ஓடக்கூடிய சின்னோண்டு தண்ணியில ஒரு சின்ன இலைய விடுவான். அது கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க டிரைனேஜ் வழியா பக்கத்துல இருக்க கடலோட கலக்குது. அப்ப மறுபடியும் யாருக்கும் தெரியாம அந்த இடத்துக்குள்ள எலிசபெத் வரா. ஏன்னா ஏற்கனவே இவதான் சொல்லிருப்பால, எனக்கு வினோதமான ஒரு உயிரினத்தை பார்க்கணுங்கிற ஆசை இருக்குன்னு, அதனாலதான் இங்க வந்திருக்கா. என்னோட பேரு எலிசபெத், உன்னோட பேரு என்னன்னு கேட்டா அது விக்டர்னு சொல்லுது. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசி அப்படியே விளையாடிட்டு திரும்ப இவ வெளியில வரும்போது கரெக்டா ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறான். இந்த பாரு எலிசபெத், நீ பண்ணக்கூடிய எதுவும் சரியில்லை, அது ஒரு மனுஷனே கிடையாது. ஆனா அவ அதையெல்லாம் கேட்கிற மாதிரி இல்ல. இங்க பாரு, கடவுள் தான் நம்மள உருவாக்குனாரு, இப்ப நீ ஒருத்தனை உருவாக்கிருக்க அப்படின்னா நீ தான் அவனுக்கு கடவுள். சொல்ல போனா நீ அவனை பெத்தெடுக்காத ஒரு அப்பா. ஓ அப்படியா, நான் மட்டும் என்ன அவனை வேண்டா வெறுப்புக்கா உருவாக்குன? உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவனுக்கு விக்டரை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். பதில் எதுவுமே பேசாம எலிசபெத் அங்கிருந்து கிளம்பிடுவா. அதுக்கப்புறமா ஹீரோவும் கேடி பையனை பாக்குறதுக்காக வரான். ஏண்டா டேய், என்ன பொம்பளை புள்ள கச்சதும் போதும் நீ அவ கூட சொல்லி விட்டுட்டு இருக்கியா? சரி வா, மறுபடியும் பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். எங்க உன் காலை காட்டு, இதோட பேர் என்ன? மறுபடியும் அந்த கேடி பையன் விக்டர் விக்டர்னு ஹீரோவோட பேரை மட்டும் தான் சொல்றான். ஏண்டா டேய் உதவாக்குற, நானும் உங்ககிட்ட எத்தனை முறைக்கா சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப அதையே தான் சொல்றேன், வேற ஏதாவது பேசி தொலைன்னு கம்ப வச்சு அட்டி அடி நடிப்பாங்க. பொறுமையா இருந்த கேடி பையன் ஒரு கட்டத்துல கடுப்பாயிட்டு ஹீரோ கையில இருந்த அந்த இரும்பு கம்பியவே வாங்கி டப்புன்னு வளைச்சிட்டாங்க. அதோட விடலையே பயங்கர கோவத்தோட விக்டர் விக்டர் விக்டர்னு கத்துறான் கதறான். இப்பதான் இந்த ஒரு நிமிஷம் தான் நம்ம ஹீரோவுக்கு தான் உருவாக்குனது ஒரு சாதாரண மனுஷனை மட்டும் கிடையாது, அது ஒரு அரக்கங்கிற விஷயமும் புரிய வருது. இப்பேற்பட்ட ஜந்துவை வெளியில விட்டா கண்டிப்பா அது மிகப்பெரிய ஆபத்தா இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே இத பத்தி தம்பிகார வில்லியம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவான். கூடவே அங்க இருக்க சீக்கிரட் ரூம்க்கு வந்தவன் பதப்படுத்தி வச்சிருக்க லேண்டன் உடம்ப காட்டி, சில வாரங்களுக்கு முன்னாடியே லேண்டன் இறந்து போயிட்டாரு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த கேடி பையன் தான். எனக்காக நீ ஒண்ணு பண்ணணும், இந்த லேண்டன் இறந்து போனதை பத்தி எக்காரணத்தை கொண்டும் நீ எலிசபெத் கிட்ட சொல்லவே கூடாது. பதிலுக்கு வில்லியம் ஒரு டீல் போடுவான். இந்த பாரு, நீ சொல்ற விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன்பா, ஆனா ஒண்ணு, நீ உருவாக்கின அந்த மிருகம் இந்த இடத்தை விட்டு வெளியில வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தும். சோ இந்த லேண்டனோட சேர்த்து அந்த அரக்கனையும் அழிச்சிட்ட அப்படின்னா நான் உன்னை பத்தின ரகசியங்களை எலிசபெத் கிட்ட சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் பிளான் போட்ட மாதிரியே வில்லியம் எலிசபெத்தை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். சொன்ன வாக்க மீறக்கூடாதுன்னு ஹீரோ தாங்கிட்டு இருந்த ஃபியூல்ஸ அந்த ஒட்டுமொத்த மாளிகை ஃபுல்லா ஊத்தி விடுறாங்க. கடைசியா கேடி பையனை பார்த்த, ஏண்டா உன்னால முடிஞ்சா வேற ஏதாவது சொல்லணும்னா இப்பவே சொல்லிட, இவ்ளோ நாளா விக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே சொல்லிட்டு இருந்த இந்த கேடி பையன் முதல் முறையா எலிசபெத்தோட பேரை சொல்லுவான். ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கு இதை கேட்டு செம ஷாக்கு. இருந்தாலும் இவன் ஆபத்துங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டதால இவனை காப்பாத்த மனசு இல்லாம அந்த ஒட்டுமொத்த இடம் ஃபுல்லாவே நெருப்பு பத்த வச்சுட்டு பையன் கோட்டையை விட்டு வெளியில வந்துட்டான். ஒரு பக்கத்துல குதிரையில போயிட்டு இருக்க எலிசபெத்துக்கு, எப்பா எனக்கு இது ஒண்ணு தப்பா தோணுது, முதல்ல வண்டியை திருப்பு, இல்லனா வண்டியை விட்டு குதிச்சிருவேன்னு மிரட்டா. இந்த பக்கத்துல ஹீரோ வீட்டை விட்டு வெளியில வந்தாலும் கூட அங்க எரியக்கூடிய நெருப்பு, விக்டர் விக்டர்னு கத்தக்கூடிய கேடி பையனோட சத்தம், இது ரெண்டையும் கேட்டு அமைதியா இருக்க முடியாம திரும்ப கதவை திறக்கலாமேன்னு கிட்ட போகும்போது படார்னு அந்த ஒட்டுமொத்த இடமும் வெடிக்குது. இதுல ஹீரோவுக்கும் காயம்பட்டு பக்கத்துல இருக்க கல் மேலேயே இடிப்பான். இது மூலமா பாவம் ஒரு பக்க கால் அப்படியே துண்டா உடைஞ்சு போயிடும். சரியான நேரத்துக்கு நம்ம எலிசபெத்தும் வில்லியமும் அங்க வந்துட்டாங்க. கைத்தாங்களா ஹீரோவையும் காப்பாத்திட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே ஹீரோ கதையா சொல்லி முடிக்கும் போது கரெக்டா கப்பலுக்கு வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. உடனே கேப்டனும், ஏப்பா நீ எதுவும் பயப்படாதப்பா, நம்ம ஆளுங்க தான் ஏதோ விளையாடிட்டு இருக்கானுங்க போல, இப்படி பேசிட்டு கதவை திறக்க வந்தா முன்னாடி நம்ம கேடிப்பை வந்து நிக்கிறான். கேப்டனை கொல்லலாமேன்னு கைய ஓங்கும் போது ஹீரோ உள்ள போந்து, வேணாம் அவரை எதுவும் பண்ணாத, உனக்கு நான் தானே வேணும், என்ன கூட்டிட்டு போ. ஆனா பாருங்க, இங்கதான் அந்த கேடி பையன் என்ன படைச்ச அந்த விக்டர் என் சம்பந்தப்பட்ட கதைகளை சொல்லிட்டானா, பரவாயில்லையே, ஆனா கொஞ்சம் நீ என்னோட கதையை கேளுன்னு இவனோட வாழ்க்கையில இத்தனை வருஷங்களா என்னாச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமா கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். விக்டர் அரண்மனையோட சேர்த்து எனக்கு நெருப்பு வச்சதுக்கு அப்புறமா என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக சங்கிலிகளை உடைச்சுக்கிட்டு கடல்ல போய் சேரக்கூடிய டிரைனேஜ்ல குதிச்சு என்னோட உயிரை நான் காப்பாத்திக்கிட்டேன். மறுபடியும் நான் கண்ணம் விழிக்கும் போது முதல் முறையா இந்த வித்தியாசமான வெளி உலகத்தை பார்த்தேன். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கேடி பையன் பக்கத்துல இருக்க காடுகளுக்கு வந்திருக்கான். அங்க நிறைய இறந்து போன ஆட்களோட மண்டை ஓடுகள் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பழைய ஜாக்கெட் இருக்கு. அதை எடுத்து பையன் அப்படியே மாட்டிப்பான். கூடவே பக்கத்துல ஒரு அழகான மானு இருக்கு. அட என்ன இது, பார்க்க ரொம்ப வித்தியாசமா
இருக்கேன்னு இவன் அந்த மானுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கை கட்டுற தூரத்திலேயே ஒரு செடி இருக்கும், அதுல ஒரு சில பழங்களும் இருக்கும். ஒன் பை ஒன்னா அதை பறிச்சு இவன் 2 சாப்பிட்டுட்டு அந்த மானுக்கும் கொடுப்பான். இது மூலமா ரொம்பவே இவனுக்கு அந்த மான பிடிச்சு போயிடுது. இருந்தாலும் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. பின்பக்கத்துல இருந்து வந்த வேட்டைக்காரங்கள்ல ஒரு சிலர் அந்த மான அப்படியே சுட்டு போட்டு தள்ளிட்டானுங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம கேடி பையன் வேற பார்க்க வித்தியாசமா இருக்கான் இல்லையா, சோ அவன் உடம்புலயுமே 2 தோட்டாக்களை இறக்கிட்டானுங்க. தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்க எங்கன்னு ஓடி தெரிஞ்சு காட்டுக்குள்ள ஒரு மர வீடு இருக்கு, அங்க இருக்கக்கூடிய கைவிடப்பட்ட பண்ணைக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பான். ஏற்கனவே கேடி பையனுக்கு ஏற்பட்ட காயங்கள் குணமாயிடும் இல்லையா, சோ அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே இவனுக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்ல. அப்பதான் கரெக்டா நம்ம கேடி பையனை வேட்டையாட பார்த்தா அந்த வேட்டைக்காரங்க இதே வீட்டுக்கு வரானுங்க. சோ இங்கதான் நம்ம தப்பான இடத்துக்கு வந்திருக்கோங்கிறதே கேடி பையனுக்கு புரியுது. வேட்டைக்காரங்க காட்டுக்குள்ள நாங்க ஒரு வித்தியாசமான மிருகத்தை பார்த்தோம், 2 தோட்டாக்களை உடம்புல இறக்கியும் கூட நாங்க அதை மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த வீட்டுக்குள்ள ஒரு வயசான தாத்தாவும் இருக்காரு. இந்த மனுஷனுக்கு கண்ணு தெரியாது, இருந்தாலும் தான் பேத்தி கூட ரொம்ப அன்பா பேசி விளையாடிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து மறைஞ்சபடி பார்த்த நம்ம கேடி பையன் அன்பனா என்ன, ஒருத்தர்கிட்ட எந்த மாதிரி பழகணும்னு எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிக்கிறான். முக்கியமா இவங்க பேசக்கூடிய மொழி. தாத்தா தன்னோட பேத்திக்கு மொழிகளை பத்தி பாடம் எடுக்கும் போது இதை ஒளிஞ்சிருந்து பார்க்கக்கூடிய கேடி பையனும் குட்டி பொண்ணு எப்படி கத்துக்கிறாளோ அதே மாதிரியே இவனும் கத்துப்பான். தாத்தாவை பொறுத்த வரைக்கும் காடுகளோட ஆவி நம்மள பாதுகாக்குங்கிற நம்பிக்கை இவருக்கு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல மழைக்காலமும் குளிர்காலமும் ஆரம்பிக்க போகுது, அதுக்குள்ள விறகுகளை எடுத்துட்டு வரணும்னு புலம்பிட்டு இருப்பாங்க. இதை கேடி பையன் அறகுறையா கேட்டுட்டு நாம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நம்ம நல்லவங்கிறத புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரே நைட்ல இவங்களுக்கு தேவையான ஒட்டுமொத்த விறகுகளையும் கொண்டு வந்து வீட்டு வாசல் கிட்ட வச்சிருவான். ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கும் அவ்வளவு சந்தோஷம். அதுலயும் முக்கியமா தாத்தா பாருங்க, கண்டிப்பா இதெல்லாம் பண்ணது இந்த காட்டோட ஆவின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறாங்க. உடஞ்சு போன கூரையை சரி பண்றது, ஆடுகளுக்கு தேவையான மந்தையை உருவாக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம ஹீரோ மறைமுகமா செய்ய ஆரம்பிக்கிறான். அப்பதான் திடீர்னு ஒரு நாள் வெளியில ஓநாய்களோட கூட்டம் இவங்களோட வீட்டை சுத்தி வளைக்க ஆரம்பிக்குது. இவங்க பாதுகாத்து வளர்த்து வச்சிருந்த ஆடுகளையே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. தங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில ஓநாய்களை சுட்டு தங்களோட வீட்டை காப்பாத்திப்பாங்க. இருந்தாலும் நிறைய ஆடுகள் இறந்து போச்சு. இப்படியே விட்டா கண்டிப்பா அந்த ஓநாய்கள் திரும்ப தங்களை தாக்க வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அப்பா நீங்க வீட்டை பாதுகாப்பா பாத்துக்கோங்க, நாங்க மலைகளுக்கு மேல போயிட்டு அந்த ஓநாய்களை வேட்டையாடிட்டு திரும்ப வரோம்னு அப்பனாத்தா புள்ளகுட்டின்னு மொத்த பேரும் இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. தாத்தா மட்டும் தான் வீட்டுல இருக்காரு. இவ்வளவு நாளா தான் அடையாளத்தை வெளிப்படுத்தாம இருந்த கேடி பையன் முதல் முறையா அந்த தாத்தாவுக்கு முன்னாடி வந்து நிப்பான். எப்பா யாருப்பா அது வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? பதில் பேசாம கேடி பையன் அமைதியா இருக்கும் போது தாத்தா உடனே சொல்லுவாரு, எனக்கு தெரியும் நீ காட்டோட ஆவிதானே, நீ தானே எங்க வீட்டுக்கு ஹெல்ப் பண்ண. கேடி பையனும் ஆமான்னு சொல்லுவான். அப்புறம் என்ன, தாத்தா துளி கூட பயம் இல்லாம கேடி பையனை தன்னோட ஃப்ரெண்டா மாத்திக்கிட்டு, இந்த பாரு நீ எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, உனக்கு என்ன வேணுமோ இந்த வீட்டுல இருந்து எடுத்துக்கலாம், நீ இங்கேயே தங்கலாம், என் கூடயே பழகலான்னு கேடி பையன் கூட அன்பா இருக்கிறத, கதைகளை படிக்கிறது, புத்தகங்களை படிக்க கத்து கொடுக்கறதுன்னு ஒரு சாதாரண மனுஷனோட அத்தியாவசிய தேவை இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே கேடி பையனுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. முன்ன விட தலைவர் ரொம்ப தெளிவாயிட்டான். ஆனா என்ன, இவனுக்கு ஞாபக சக்தின்னு ஒண்ணு கிடையாது. கனவுகள் மட்டும்தான் இவனுக்கு ஒரு சில விஷயங்களை அப்ப ஞாபகப்படுத்தும். அதுல அதிகமா இவன் பார்த்தது கடைசியா இருந்த அந்த வித்தியாசமான கோட்டை. சோ தன் பிறப்புக்கான காரணத்தை கண்டுபிடிக்கலான்னு தாத்தா கிட்ட பாய் சொல்லிட்டு நேரா அந்த அரண்மனைக்கு வந்து பார்க்கும்போது அது எல்லாமே கண்ணாபின்னு உடஞ்சு போயிருக்கு. இருந்தாலும் அந்த இடிபாடுகளுக்கு மத்தியில ஒரு சின்ன பேப்பர் துண்டு கிடைக்குது. அதுல விக்டர் பிராங்கன்ஸ்டைன் நம்ம ஹீரோவோட பேர் எழுதிருக்கு. இந்த விக்டர்ங்கிற பேரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கேடி பையனுக்கு ஹீரோ யாரு என்னங்கிறது ஞாபகத்துக்கு வருது. தன்னை கொல்ல நினைச்சவன திரும்ப தேடி கண்டுபிடிக்கணும்னு இவனுக்குள்ள ஒரு கோபம் உருவாகுது. அதுக்கப்புறமா திரும்ப தாத்தாவை பார்க்கலாமேன்னு மர வீட்டுக்கு வரும்போது வீட்டோட கதவு உடைக்கப்பட்டிருக்கு. வெளியிலேயே 2 ஓநாய்கள் நிக்குது. பையனுக்கு எப்படி இருக்கும், தான் ஃப்ரெண்டா நினைச்ச தாத்தாவுக்கு என்னாச்சுன்னு புரியாம குடுன்னு பயந்துகிட்டு உள்ள ஓடி வராங்க. நினைச்ச மாதிரியே அந்த ஓநாய்கள் தாத்தாவை கடிக்க ஆரம்பிக்குது. எப்படியாச்சும் அந்த மனுஷனை காப்பாத்தணும் இல்லையா, சோ அந்த ஓநாய்கள் கூட இவன் சண்டைக்குள்ள இறங்குறான். தாறு மர கை காலுன்னு எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிக்குதுங்க. பையன் சும்மா இருப்பானா, முதல் ஓநாயோட கழுத்தை உடைச்சிட்டான், 2வது ஓநாய்க்கு தோலையை பிச்சுட்டாங்க. இதே மாதிரி ஒரு 3 மிருகத்தை போட்டு தள்ளதும் போதும் அந்த ஓநாய்களுக்கு பயம் வந்து அங்க இருந்து தெரிச்சு ஓடியே போயிடும். அதுக்கப்புறம் தாத்தாவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது, நண்பா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பாவம் அவரு இறந்து போயிட்டாரு. அப்ப நேரத்துக்குன்னு வேட்டைக்காக போன குடும்பத்தாளுங்க மொத்த பேரும் திரும்ப வந்துட்டானுங்க. எலை காட்டுக்குள்ள உன்னை வேட்டையாட பார்த்தமே அது நீ தானே என்ற அப்பனையே கொண்டுட்டியா, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு துப்பாக்கி எடுத்து நெத்தியில ஒரு ஓட்டையை போட்டானுங்க. அதோட விடலையே நெஞ்சில வேற ஒரு கத்தி இறக்கிட்டானுங்க. கடுப்பான கேடி பையன் ஒருத்தனோட தாடையை மட்டும் அப்படியே பிச்சு போட்டாங்க. மீதி இருக்க ஆளுங்களை தாத்தாவோட முகத்துக்காக கொல்லாம விட்டுட்ட தட்டு மாதிரி வெளியில வருவான். அப்பவும் இந்த பயலுங்க சும்மா இல்லாம மறுபடியும் சுட்டதால அதே இடத்துல நம்மால பேச்சு மூச்சு இல்லாம சுருண்டு விழுந்துட்டான். ஆனா முழுமையா சாகல. அடுத்த சில மணி நேரங்களுக்கு அப்புறமா மறுபடியும் கேடி பையனுக்கு உயிர் கிடைக்குது. சோ இதுக்கப்புறம் தான் தனக்கு கிடைச்ச ஹீரோ சம்பந்தப்பட்ட அந்த லெட்டர் இருக்கு இல்லையா, நேரா ஹீரோவை தேடி அவனோட வீட்டுக்கு கிளம்புறான். இந்த பக்கத்துல வில்லியம் இருக்கா இல்லையா, அவனுக்கு கல்யாண நாள் வந்துருச்சு. வீடே ஃபுல்லா ஜேன்னு ஜெகஜோதியா இருக்குது. ஆனா பாவம் ஹீரோவுக்கு தான் நடந்த விபத்துல ஒரு பக்க கால் போயிடுச்சு. கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எலிசபெத்தை பார்த்து பேசலான்னு கிட்ட போவான். அவளை பாருங்க, என் அங்கிள் இறந்து போனது எனக்கு தெரியும், நீ என்கிட்ட இருந்து அதை மறைச்சிட்டல, இனிமே என் மூஞ்சில முழிக்காதுன்னு கன்னத்துல ஓங்கி ஒரு அப்பு கோவத்தோட
எலிசபெத்தோட ஹீரோவும் திரும்ப ரூமுக்கு வருவான். அப்ப அங்க இருக்க ஜன்னல் கதவு திறந்திருக்கு. உடனே கதவை லாக் பண்ணிட்டு, எனக்கு தெரியும் நீ இங்க தானே இருக்க, ஒழுங்கா வெளியில வா இப்படி சொன்னதுமே கேடி பையன் கரெக்டா வெளியில வருவான். பரவாயில்லையே, நீ அழிஞ்சு போயிருப்ப நினைச்சேன். சொல்லு, எதுக்காக இங்க வந்த? என்ன பழி வாங்குறதுக்காகவா? இல்லவே இல்ல. நீ என்ன நிரந்தரமா அழிக்க பார்த்ததுக்கு அப்புறம் நான் தப்பிச்சு ஒரு குடிசை வீட்டுக்கு போனேன். அங்க இருந்த ஒரு முதியவர் எனக்கு நல்ல நண்பன் ஆனாரு. ஆனா இப்ப அவரும் என்ன விட்டு போயிட்டாரு. என்னால தனிமையா அந்த உலகத்துல வாழ முடியாது. சோ உன்னோட உதவி எனக்கு தேவை. என்ன போலவே சாகாம இருக்கக்கூடிய ஒரு நண்பனை எனக்கு நீ உருவாக்கி கொடுக்கணும். எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு வேணுங்கிறாங்க. உடனே ஹீரோ கடுப்பாயிட்டு, ஃப்ரெண்டு வேணுமா? அதுலயும் பொம்பளை புள்ள ஃப்ரெண்டு வேணும் பியே. உன் பிளான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி நீங்க 2 பேரும் இனப்பெருக்கம் பண்ணி இங்க இருக்க மனிதர்களை அழிச்சிட்டு இந்த உலகத்தை உங்களோட தான் மாத்த பாக்குறீங்க அதானே? என்ன இருந்தாலும் சரி, நீ ஒரு அரக்க, உன்னை உருவாக்குறதே மிகப்பெரிய தப்பு. இதுல இன்னொன்னு வேறையா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உடனே கடுப்பான கேடு பையன், எனக்காக நீ இதை செஞ்சுதான் ஆகணும்னா ஹீரோவை அந்த பக்கமும் இந்த பக்கமும் தூக்கி வீசி அடிக்கிறாங்க. இந்த சவுண்ட கேட்டு முதல்ல அறைக்குள்ள எலிசபெத் வராங்க. இறந்து போனதை நினைச்ச கேடி பையனை திரும்ப பார்த்ததுமே இவளுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஆனந்தம், ஏதோ தன்னோட உண்மையான காதலியே பார்த்த மாதிரி பக்கத்துல வந்து தொட்டு அன்பை பரிமாறும் போது கரெக்டா ஹீரோ ஒரு துப்பாக்கி எடுத்து கேடி பையனை சுடலாம்னு எய்ம் பண்ணுவான். அப்ப பொசுக்குன்னு அவனை காப்பாத்துறங்கிற பேர்ல எலிசபெத் உள்ள பூந்து அந்த தோட்டாவை இடுப்புல வாங்கிட்டா. இந்த சவுண்ட கேட்டு வில்லியமும் மத்த காவலாளிகளும் வந்துட்டாங்க. வில்லியம் எலிசபெத்தை தூக்கலாம் தான் போவான். அப்ப கேடி பையன் அவசரப்பட்டு வில்லியம தள்ளி விடும் போது அவன் அங்க இருக்க கட்டைகள் அடிச்சு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். சாகிற நேரத்துல கூட அந்த எலிசபெத்தை பாருங்களேன், என்ன உன் கூடவே கூட்டிட்டு போயிருன்னு சொல்லுவா. வேற வழி இல்லாம கேடி பையன் எலிசபெத்தை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அதே டைம்ல ஹீரோ வில்லியம்க்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது தலையில அதிகப்படியான காயம் ஏற்பட்டதால கொஞ்சம் கொஞ்சமா பையன் இறந்துகிட்டு இருக்கான். அப்ப கூட கடைசி வார்த்தையா, நீ நினைக்கிற மாதிரி அரக்க அந்த கேடி பையன் கிடையாது, நீதான் இது எல்லாத்துக்கும் காரணம், நீதான் அரக்கன்னு சொல்லிட்டு கடைசியில வில்லியம் அதே இடத்துல இறந்து போயிடுவான். இந்த ஒரு இழப்பை தாங்க முடியாம கையில துப்பாக்கியோட ஹீரோவும் எலிசபெத்தோட ரத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க குகைக்கு வந்துட்டு இருக்கான். அதே டைம்ல எலிசபெத்தை பாருங்க, கேடி பையன் கிட்ட ஒரு சில காதல் கவிதைகளை சொல்லிட்டு அவன் கண்களை பார்த்தபடியே இவ இறந்து போயிட்டா. அப்ப கரெக்டா ஹீரோவும் உள்ள வருவான். தனக்கு ரொம்ப பிடிச்சமான எலிசபெத் இறந்து போனதால கேடி பையனால இந்த வழியை ஏத்துக்கவே முடியல. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நீ என்ன உருவாக்கினவனா இருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் நான் உனக்கு தலைவனாவேன். இனி உன்னோட வாழ்க்கை எதுவா இருந்தாலும் சரி, அதுல எடுக்கக்கூடிய முடிவுகள் என்னோடதா இருக்கும்னு ஹீரோவோட மூக்க உடைச்சு விட்டு குடுகுடுன்னு அங்க இருக்க பனிக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். தனக்குன்னு இருந்த எல்லாம் தன்னை விட்டு போனதால ஒரு சில வெடிமருந்துகளையும் துப்பாக்கிகளையும் வாங்கிட்டு கேடி பையனை கொன்னே தீருவன்னு அவனை தேடி பணிகளுக்குள்ள பயணத்தை ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஒரு நாள் லைட்டு கேம்ப் போட்டிருக்கும் போது கேடி பையன் கூடாரத்துக்கு பக்கத்துல வர விஷயம் தெரிஞ்சு முதல்ல துப்பாக்கியை வச்சு சுட்டிருக்கான். மறுபடியும் சுட ட்ரை பண்ணும்போது பேக் சைட்ல வந்து கேடி பையன் தரன்னு ஹீரோவை இழுத்துட்டு போறான். முதல்ல கத்தி எடுத்து ஹீரோவோட தோள்பட்டையில குத்திட்டு, என்ன பேக்ல வெடிகுண்டா, இத வச்சு என்ன உன்னால கொல்ல முடியும்னு நினைக்கிறியா? வாய்ப்பே கிடையாது, இருந்தாலும் சோதிச்சு பாக்கலான்னு ஒரு வெடிகுண்டை வேணும்னே கொளுத்திப்பான். உயிர் பயத்தால ஹீரோ அங்கிருந்து ஓட வெடிச்ச வேகத்துக்கு கேடி பையன் அழிஞ்சிருவான்னு பார்த்தா கிடையாதுங்க, இன்னும் குத்துக்கள் மாதிரி அப்படியே தான் நிக்கிறான். சோ இந்த ஒரு வெடிப்பு சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் கப்பலோட கேப்டன் வந்து இருப்பாரு. இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையும் இப்ப நம்ம கேடி பையன் ஒரு கதையா சொல்லி முடிக்கிறான். இப்பதான் ஹீரோவுக்கு தான் பண்ணது மிகப்பெரிய தப்புங்கிற விஷயமே புரிய வருது. தான் பார்வையில எது சரின்னு தோணுச்சோ அதை மட்டும் தான் ஹீரோ பண்ணான். ஆனா கேடி பையனோட இடத்துல இருந்து பார்க்கும்போது இவன் மனுஷனா இல்லாம போனாலும் கூட இவனுக்கும் மனுஷனை போல வாழணுங்கிற ஆசை இருக்கு. சோ அதை புரிஞ்சுக்கிட்டதால அப்படியே கேடி பையன் கைய பொறுமையா பிடிச்சிட்டு, என்ன மன்னிச்சிரு, நான் தான் உன்னை உருவாக்கினேன். அப்படி பார்த்தா நான் உன்னோட அப்பா, நான் பண்ண தப்புகளுக்காக நீ என்ன மன்னிச்சிருவியாப்பான்னு கேட்பான். துளி கூட யோசிக்காம, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்பா, நல்லா தூங்குங்கன்னு சொல்லுவான். அடுத்த நொடியே ஹீரோ ஏற்கனவே கத்தி குத்தலாம் வாங்கியிருப்பான்ல, சோ அதோட பின்விளைவா கடைசியில இவ சம்பவ இடத்துலயே இறந்து போயிட்டான். கடைசியில அந்த கப்பலை விட்டு கேடி பையன் வெளியில வரும்போது மத்தாளுங்க அட்டாக் பண்ண வருவாங்க. கேப்டன் உள்ள போந்து, வேணா இவனை எதுவும் பண்ணாதீங்க தடுத்த அமைதியா கீழே இறக்கி விடுவாரு. தன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்ட இந்த கேப்டனை பார்த்த கேடு பையனுக்குமே ரொம்ப பிடிச்சு போயிடுது. இவங்க ரொம்ப நாளாவே இந்த கப்பலை பனிக்கட்டில இருந்து எடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு உதவி பண்ற விதமா தனியால பனிக்கட்டிகளை உடைச்சு கப்பலை அப்படியே வெளியில தள்ளி விட்டுருவான். கூடவே கேப்டனை பாருங்க, வட துருவத்துக்கு போவேன்னு அடம்பிடிச்சு கிடந்த மனுஷன் கேடி பையனோட கதையை கேட்டதால குடும்பம் குட்டி தான் முக்கியம், சொந்த பந்தம் தான் முக்கியம்னு வாங்கடா சொந்த ஊருக்கே திரும்பலான்னு சந்தோஷத்தோட இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. அதே டைம்ல கடைசியா கேடி பையன் இந்த வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது சூரிய வெளிச்சம். சோ கடைசியா இப்ப அதை பார்த்து ஃபீல் பண்ற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமா நம்ம ஹேர் ஆயில வாங்கி நீங்க ஒரு டைமாச்சும் யூஸ் பண்ணணும், அப்பதான் இதோட வேல்யூ உங்களுக்கு புரியும். கண்டிப்பா ஆர்டர் பண்ணுவீங்க நம்புறேன். சரி, நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.